Hello SKR, welcome back to SKR vlog. ரொம்ப நாளாவே பாத்தீங்கன்னா எனக்கு PS5 வாங்கணும்னு ரொம்ப ஆசை. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா என்னால அதை வாங்கவே முடியல. ஸோ ஃபைனலா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். 50 டேஸ்ல எப்படி ஒரு PS5 வாங்குறது அப்படின்றது தான். ஸோ இதுக்கு நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னா, யூடியூப்ல கன்சிஸ்டன்சியா வீடியோ போட போறேன். அண்ட் அது மட்டும் இல்ல, என்ன மாதிரி வீடியோ போட போறேன் அப்படின்னா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நான் ஒரு பைக் டிரைவரா மாற போறேன். இதுல பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நிறைய எமோஷன்ஸ் நமக்குள்ள கனெக்ட் ஆகும். அண்ட் நிறைய பேர் டிப்ஸ் கொடுக்கலாம், நிறைய பேர் திட்டலாம், நிறைய பேர் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி 50 டேஸ்ல நம்ம PS5 வாங்குறோமா இல்லையா அப்படின்றது தான் இந்த சீரீஸோடைய எண்டாவே இருக்கும். அண்ட் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படின்றத இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PS5ஓட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட வருது. அதாவது 50 நாளில் நம்ம 50,000 சம்பாதிக்க போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ராபிடோவும் அண்ட் வந்துட்டு ஓலா இது ரெண்டுமே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் ஹேண்ட் மொபைல் தேவை, ஒரு ஹெல்மெட் தேவை, அண்ட் நல்ல பைக் இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லை, கோப்ரோவும் இருக்கணும். ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட பைக் இருக்கு, செகண்ட்ஸ்ல மொபைல் வாங்கணும். அண்ட் அது மட்டும் இல்லை, ஹெல்மெட்டும் இருக்கு, அண்ட் கோப்ரோவும் நம்ம கிட்ட ஆப்வியஸ்லி இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் நம்ம 50,000 சம்பாதிக்கணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே டவுட் இருக்கும்ல, நீ சம்பாதிப்ப, ஓகே, இதில் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பண்ண வேணா. நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதும், நான் உங்களுக்கு ஒரு கிவ் அவே தரப்போகிறேன். அது என்ன கிஃப்ட் அப்படி தானே கேட்குறீங்க? என்கிட்ட பார்த்தீங்கன்னா PS4 இருக்குது. இந்த PS4-ஐ நான் PS5 வாங்கிட்டேன் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்களுக்கு நான் இதை ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன். அண்ட் இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. 2 ஜாய்ஸ்டிக்கோட இந்த PS4-ஐ கிவ் அவே தர போகிறேன். இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது எனக்கு தெரியல. இது ஒரு ட்ரை தான், பட் நான் கண்டிப்பாக முடிச்சு காட்டுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ரெடியாக இருங்க, நம்ம PS5 வாங்க போகிறோம். இன்னைக்கு தான் டே 1. டே 1-ஓடைய ஃபர்ஸ்ட் ரைடு அரும்பாக்கம்ல இருந்து எக்மோர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைடை நம்ம அட்டன் பண்ணிட்டோம். இந்த ரைடை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் இவங்க பார்த்தீங்களா, ஆஃப்டர் 3 minutes யூ வில் கெட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஃபார் வெயிட்டிங். ஓ பரவாயில்லையே, ரேப்பிடோவில் நம்ம 3 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தருவாங்களாம். ஆல்மோஸ்ட் கம்மியாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி காசு ஏறிக்கிட்டே போகும் போல். 6240 பை. நம்ம கஸ்டமர்கிட்ட OTP வாங்கியாச்சு, ரைடும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கஸ்டமரை நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக அவரு சொன்ன இடம், அதாவது எக்மோரில் நம்ம கொண்டு போய் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ வண்டி எடுத்தாச்சு, ஃபர்ஸ்ட் ரைட் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 15 minutes later. SKR நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமரை நம்ம சேஃபாக எக்மோரில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டோம். டோட்டலாக நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 65 rupees காமிச்சிது. பட் கஸ்டமர் நமக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து 70 நம்மளுக்கு கொடுத்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரேப்பிடோவில் ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா 70 rupees. வாங்க அடுத்த ரைடுக்கு போகலாம். ஸோ நம்மளுடைய அடுத்த ரைடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்மோர் கிட்ட தாங்க. ஸோ எக்மோரை நோக்கி தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். அண்ட் ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில். ஸோ நம்ம பிக்கப் பண்ணியிருக்க இந்த செகண்ட் ரைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இவர் எவ்வளோ டிப்ஸ் தராருன்றதை நம்ம பார்க்கலாம். நம்மளோட 2வது கஸ்டமர் அங்கே தெரியுறாரு பார்த்தீங்களா, அவர் தாங்க. OTP வாங்கியாச்சு, ரைடும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இவரை கொண்டு போயிட்டு சென்டரில் தான் விட போகிறோம். நம்மளுடைய போன ரைடு தான் லாஸ் ஆகிடுச்சு, பட் இந்த ரைடு அப்படி ஆகவே கூடாது அப்படின்றதுக்காக நான் அடுத்த ரைடை பிக்கப் பண்ணிட்டேங்க. இந்த ரைடு எங்கே பிக்கப்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1000 லைட்டில் தான். இவர் தான் நம்ம கஸ்டமர். அண்ட் இவர்கிட்டேருந்து நான் OTPயும் வாங்கிட்டேன், ரைடும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கஸ்டமரை பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன இடத்துல ட்ராப் பண்ணியாச்சு. அண்ட் இவருக்கு வந்த அமௌண்ட் ஜஸ்ட் 38 rupees தான். இவர் எனக்கு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா வெறும் 38 ரூபா தாங்க. நம்ம அடுத்த கஸ்டமரையும் அட்டன் பண்ணியாச்சு. நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அதை சொல்லிடுறேன். நீங்கள் ரெகுலராக ராபிடோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களை பிக்கப் பண்ண வர கேப்டனுக்கு ஒரு 5 ரூபாவோ ஒரு 10 ரூபாவோ எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஏன் அப்படின்னா அந்த ராபிடோ ஆப்பில் 18% இவங்களுடைய காசு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஓட்டும் போது நானுமே ஸ்ட்ரகிள் ஆனேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் அந்த ராபிடோ டிரைவர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.
நம்மளுடைய கஸ்டமரை பார்த்தாச்சு, இவர் தாங்க நம்ம கஸ்டமர். ஓகே, இவர்கிட்ட இருந்து ஓடிபி வாங்கியாச்சு. இவரை நான் டிராப்பிங் லொகேஷனுக்கு கூட்டிட்டு போகும்போது தாங்க ஒரு பெரிய பிரச்சனை. என்ன அப்படின்னா, இவரு லொகேஷனை தப்பா போட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இதோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வெறும் 50 ரூபா தான். இவரு சொன்ன இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 100 ரூபாய்க்கு வர வேண்டிய இடம். அதனால நான் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். பிகாஸ் அது நமக்கு லாஸ் தான் அப்படின்றதுனால இவருக்கும் எனக்கும் பெரிய வாக்குவாதமா ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்ல, இவருக்கு தமிழ் சுத்தமா தெரியாததுனால எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமா ஆயிடுச்சுங்க. ஏன்டா இந்த பிக்கப் எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிட்டாரு இந்த கஸ்டமர். நம்மளுடைய 7வது கஸ்டமர் பாத்தீங்கன்னா பாரிஸ்ல பிக்கப் அண்ட் டிராப் பாத்தீங்கன்னா ஓட்டேரியிலங்க. இவரோட மொத்த காஸ்ட் எனக்கு வந்துட்டு 100 ருபீஸ் வந்தது. 100 ருபீஸுக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாம நான் ரொம்ப லாங் போயிட்டேன் அப்படின்னு தாங்க சொல்லணும். அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவரை வச்சு ஓட்டிட்டு வந்த எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா கொடுப்பாருன்னு பார்த்தேன். ஆனா இவருமே எனக்கு 100 ருபீஸ் கொடுத்து சோழியை முடிச்சு விட்டாருங்க. சரி, அடுத்த பிக்கப் எங்கன்னு பாத்தீங்கன்னா புளியந்தோப்புல இருந்து இந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணி டிராப் பாத்தீங்கன்னா ஜிஹெச். இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜென்யூனா இருந்தாருங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, சிரிச்ச முகமா சூப்பரா நம்ம கிட்ட பேசிட்டே வந்தாரு. இவர் பாத்தீங்கன்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஒரு டிஃபன் சென்டர் வச்சிருக்காரு. பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே வந்தாரு. அண்ட் ராபிடோல இவர் புக் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா 47 ரூபா. ஆனா இவர் நம்மளுக்கு கொடுத்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 ரூபா கொடுத்தாருங்க. எனக்கு இப்பதாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஸோ 2-3 ட்ரிப்பு வந்துட்டு நம்மளுக்கு வேஸ்டா போச்சு. பிகாஸ் ரொம்ப லாங்ல வந்தோம், அமௌண்ட் கிடைக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராபிடோ ஆப்புக்கு பே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் போக எனக்கு இவர் கொடுக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. இவருக்கு ராபிடோல வந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 47 ரூபா. ஆனா இவர் நமக்கு 90 ரூபா கொடுத்தாரு. அண்ட் எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 43 ரூபா கொடுத்துருக்காரு. இதோட போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. பிகாஸ் எனக்கு உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஷோல்டரும் ஒரு பக்கம் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் வந்துட்டு எக்மோர்ல அண்ட் ட்ராப் வந்துட்டு மயிலாப்பூர்லங்க. இந்த ரைடுக்கு நமக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 105 ரூபா தாங்க. ஆனால் இவர் நம்மளுக்கு கொடுத்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபா. இந்த ரைடில் எனக்கு ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ராவாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்டன் பண்ணிட்டேன். இவரை சேஃபாகவும் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரைடு தான் நம்மளுடைய டே 1 லாஸ்ட் ரைட். இதுக்கு மேலே என்னால் சத்தியமாக வண்டி ஓட்ட முடியாது. பிகாஸ் அந்த அளவுக்கு நான் டயர்ட் ஆகிட்டேங்க. ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டே 1ல் ஏர்னிங்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 646 ரூபா சம்பாதிச்சோம். அதில் 150 ரூபா பெட்ரோல் போச்சு. அண்ட் டோட்டலாக இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 496 ரூபா மட்டும்தாங்க. ஆனால் இதை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்மளால PS5 வாங்கவே முடியாது. நம்மளுடைய ஒரு நாள் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸ் அப்படி ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால PS5 வாங்கவே முடியும். ஸோ டே 1 எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்பவே கம்மியாக தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக PS5 நம்மளால் 60 நாளில் வாங்க முடியாது. நம்ம டே 2ல் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye from SKR. டாடா.